பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமையும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாலையில் அவருடைய வார்த்தையை நாம் காண்பதற்கு, வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டுகொள்வதற்கு, வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு தரும் போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் திருச்சமூகம் நெருக்கமாகவும் நிறைவாகவும் நன்மையாகவும் இந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் வெளிப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், போதுமானவர், ஆச்சரியமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மோசேயின் வாழ்க்கையில் 340 ஆண்டுகளாக ஸ்தேவான் பிரித்து பேச காண்கிறோம். முதல் 40 ஆண்டுகள் கர்த்தர் அவனை உருவாக்கின விதத்தை நாம் பார்த்தோம். எதிர்பாராத என்ற நிலைமைகளின் மூலம் கர்த்தர் அவனை உருவாக்கினார். 2வது 40 ஆண்டுகள் அவன் தவறு செய்து தப்பி ஓடினதினால் வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில் தேவன் அவனை உருவாக்கினார். அவனை உருவாக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின விதம், அவனில் இருந்தவைகளை அவன் தன்னுடையது தான் நம்பிக்கை வைத்துக் கொள்ளலாம் என்று எவைகளை சார்ந்திருந்தானோ அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் காலி பண்ணினார். It was a process of emptying through which God prepared Moses in the second 40-year period. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையை நாம் அதில் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 40 ஆண்டுகளிலும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? It was a life of remorse. மன வருத்தம் நிறைந்த, பழமையை நினைத்து இப்பொழுது உள்ளதையும் இணைத்து வருத்தம் நிறைந்த வருடங்களாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே வேலை, ஒரே சூழ்நிலை, ஆடு மேய்க்கும் தொழில். இட் வாஸ் a life of routine. வறட்சியான, வழக்கம் நிறைந்த வாழ்க்கையாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாக செய்கிறார். ஹல்லேலூயா. வருத்தம் நிறைந்த வாழ்க்கை என்று எப்படி தெரியும்? முதல் குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு நான் பரதேசியாயிருக்கிறேன், அந்நியனாயிருக்கிறேன் என்று பெயர் வைத்தார். A life of remorse which is reflected in his naming of his first child. When he named his first child, Moses said that he was a stranger in a strange land. The name Gershom meant that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அவருடைய வாழ்க்கையிலே வறட்சியான நிலைமை. 3வது அவன் மனம் திரும்பினான். எப்படி தெரியும்? How do we know that there was a life or a phase of repentance in his life? Because when he named his second son, hallelujah, he thought about the God of his father who has been his help, who has been his defense against Pharaoh. தகப்பனுடைய தேவன் தனக்கு துணை நிற்கிறார் என்றும் பார்வோனின் பட்டயத்திற்கு தன்னை அவர் தப்புவிக்கிறார் என்றும் நினைத்து அந்த அர்த்தத்திலே எலையாசார் என்கிற பெயரை அவன் வைக்க காண்கிறோம். ஆகவே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2வது 40 ஆண்டுகள் நம்பிக்கையற்ற நிலையிலே, it begins with a sense of deep insecurity. நம்பிக்கையற்ற நிலையில் எங்கே போவது, எப்படி இருப்பது என்று ஆரம்பித்தாலும் அது முடியும் தருவாயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை அழித்த பார்வோன் இப்பொழுது உயிரோடு இல்லை என்கிற செய்தியை பெற கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நம்பிக்கையோடு முடிய கர்த்தர் உதவி செய்தார். அதுவரை தேவன் இஸ்ரவேலின் சத்தத்தை கேளாதது போல் இருந்தது. ஆனால் முடியும் தருவாயில் கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் உடன்படிக்கையை நினைத்தார். கர்த்தர் அவர்கள் மேல் கண்ணோக்கமானார் என்கிற நல்ல சந்தோஷமான நம்பிக்கை ஊட்டும் செய்தியை பெற கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளவு வேதனையோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமையோ இருந்தாலும் கர்த்தருடைய கரங்கள் நம்மை உருவாக்குவதற்கு நாம் இடம் அளித்தால் ஆரம்பித்த அதே நிலையிலே இருக்காது. முற்றிலும் மாறுபட்ட மகிழ்ச்சியான மகிமையான நிலையில் அது முடிய கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? Let's read together verses 30 to 38 in chapter 7 of the book of Acts. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையில் அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான்.
பின்பு கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். This Moses, whom they rejected, saying, who made you a ruler and a judge, is the one God sent to be a ruler and a deliverer by the hand of the angel who appeared to him in the bush. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He brought them out after he had shown wonders and signs in the land of Egypt and in the Red Sea and in the wilderness 40 years. இஸ்ரவேல் புத்திரரை அவன் நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. கிருபையின் ஆண்டவரே, நம்முடைய ஆச்சரியமான வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, காண்பதற்கு கிருபை தருவீராக, சுதந்திரிப்பதற்கும் கிருபை தருவீராக. நம்முடைய நல்ல ஆவியானவரின் சகாயத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை புரிந்தருளும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் வாழ்க்கையில் 3வது 40 ஆண்டு கால நிகழ்ச்சிகளை வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே ஒரு பகுதியை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Some of the events in the third 40 years of Moses' life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது 40 ஆண்டுகளிலும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவர் மோசேயை உருவாக்கும் விதத்தை பார்க்கிறோம். வித்தியாசமாக உருவாக்கும் விதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவனை வித்தியாசமான நிலையிலே உருவாக்குகிறார். இந்த பகுதியை வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் முக்கியமாக பல காரியங்களை பார்த்தாலும், முச்சடியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாவது, தேவன் அவனோடு பேசுவது, வாக்கு பண்ணுவது, இவை எல்லாம் இருந்தாலும் இந்த பகுதியில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிற ஒரு சொல்லை இன்று மாலையிலே தியானிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினால் விரும்புகிறேன். அது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In verse 35, middle part of verse 35, 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின் மத்தியிலே மோசேயை குறித்து சொல்லும்போது, இந்த மோசேயை தானே, this Moses, ஆண்டவர் அதை 3 முறை மறுபடியும் இந்த பகுதியிலே வலியுறுத்தி காண்பிக்கிறார். this Moses, இந்த மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு 3வது 40 ஆண்டிலே இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அனுப்பும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாற்றப்பட்ட ஒருவன் என்கிற நிலையில் மட்டுமல்ல, தொடர்ந்து கர்த்தர் அவனிலே கிரியை செய்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எந்த மோசே? அந்த வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் மறுதலித்திருந்த மோசே. The Moses, one whom you had denied. நீங்கள் ஏற்க மறுத்த மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 எபிரேயர் சண்டை போடுகிறார்கள். உதவி செய்வதற்காக, தீர்த்து வைப்பதற்காக மோசே வருகிறான். அப்பொழுது ஒருவன் அவனை பார்த்து சொல்கிறான், who appointed you as our judge? உன்னை நியாயாதிபதியாக, அதிகாரியாக எங்களுக்கு நியமித்தவன் யார் என்று அவனை அந்நியனாக்கி அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதவி செய்ய வருகிறான். He was there to help them, but they rejected his help. They denied him. They, hallelujah, disowned him. அவனை மறுதலித்தார்கள். அவன் கொடுத்த உதவியை, செய்ய வந்த உதவியை நிராகரித்தார்கள். அவர்களால் மறுதலிக்கப்பட்ட மோசே, இந்த மோசேயை கர்த்தர், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த மோசேயை கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினது யார் என்று மறுதலித்தார்களே, அதே மோசேயை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God sent the very same Moses
to be a ruler and a deliverer or a savior to the people of God. Hallelujah. நீ யாருப்பா எங்கள் அதிகாரியா என்று யாரை மறுதலித்தார்களோ இப்பொழுது மறுக்க முடியாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில கர்த்தர் அவனை உருவாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தலைவனா என்று கேட்டால் கர்த்தருக்கு மகிமை. நீ அதிகாரியா என்று கேட்டால் இப்பொழுது கர்த்தர் அவனை அதிகாரியா மட்டும் வைக்கல, தலைவனாக வைத்திருக்கிறார். Hallelujah. Not just a superior but the leader. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பார்த்து நீ எங்கள் நியாயாதிபதியா, எங்களுக்கு நியாயம் சொல்ல வந்திருக்கிறாயா என்று கேட்டவனை மறுதலித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை யாராய் வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர்களை ரட்சிக்க மீட்க வேறு ஒருவர் இல்லை, இவன் தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய God made him to be the sole deliverer, people of God from Egypt. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் மறுதலித்த மோசே மட்டுமல்ல, 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் verse 7, chapter 7 and verse 28, அந்த வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவன் உதவி செய்ய வருகிறான். ஆனால் ஒரு எபிரேயன் அவனை பார்த்து கேட்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னையும் நீ கொன்று போட மனதாயிருக்கிறாயா என்று கேட்கிறான். மோசே கொன்று போட வரவில்லை, காப்பாற்றுவதற்காக சமாதானப்படுத்துவதற்காக பேசும்படி வந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்நோக்கத்தை சந்தேகித்து தவறாக புரிந்து கொண்டார்கள். எந்த மோசே? Which Moses? The Moses whose genuine intentions were doubted, misunderstood by the people. அவனுடைய உள்ளான நோக்கம், உண்மையான நோக்கம், உதவி செய்யும் நோக்கம் தவறாய் நினைக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்டு அந்த நிலையில் இருந்த ஒரு மோசே. எந்த மோசே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிறந்த நாட்டிலே வளர்ந்த நாட்டிலே இருக்க முடியாமல் ஓடி போகிறான் என்றால் அவன் ஓடி போவதற்கு காரணமாயிருந்த ஜனங்க, ஓடி போன மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மறுதலித்த மோசே, தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட மோசே, ஓடி போன மோசே, இவை மூன்றும் நல்ல தகுதிகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றும் தலைவனுக்குரிய தகுதிகள் அல்ல, மேன்மைக்குரிய பாராட்டுக்குரிய தகுதிகள் அல்ல. All these three, hallelujah, are not commendable features or characteristics. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு செய்ததை பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு செய்தது இப்படிப்பட்டவரை என் ஆண்டவர், God had shaped him to become the leader, hallelujah, and the ruler, hallelujah, and the deliverer. அவனை தலைவனாகவும் கர்த்தர் மீட்பராகவும் உயர்த்தினார். வேதபாடத்தில் கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அப்படி புறக்கணிக்கப்பட்டதாக, எல்லாராலும் அவநம்பிக்கைக்குரியதாக, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக பட்டம் கட்டப்பட்டு நாம் இருக்க முடியாமல், நம்முடைய ஜனங்களை சந்திக்க முடியாமல் கலைந்து ஓடி மறைந்து வாழும் நிலையிலே மாறியிருந்தால் உருவாக்குவதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய வழிமுறைக்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, யார் நம்மை மறுதலித்தார்களோ, புறக்கணித்தார்களோ, தவறாய் பிரபல்யப்படுத்தினார்களோ அவர்களே மறுக்க முடியாமல் அவர்களுக்கு ஆசீர்வாதமானவர் நாம் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்மை பாத்திரமாக உருவாக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டவரை துதிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மோசே, அவர்கள் அற்பமாய் எண்ணின மோசே, மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே இயேசு இந்த வார்த்தையை சொல்ல காண்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. verses 10-11 in chapter 12 of Mark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லை வீடு கட்டுகிறவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். They thought this stone will never be of any use. It was rejected. But God made the same stone, this stone, to be the capstone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டதை புகழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிற கர்த்தர் இவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Kings chapter 3:11, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இங்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஒரு ராஜா சொல்லுகிறார், இங்கே ஒருவன் இருக்கிறான், தீர்க்கதரிசியாக எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். There is a man, hallelujah,
ஆமென். Who was a helper to prophet Elijah. கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான் என்று கொச்சையாக சொன்னார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி கொச்சையாக எண்ணப்பட்ட அந்த எலிசாவை தான் தேசங்களுக்கு பரிகாரத்தையும் மனிதருக்கு பரிகாரத்தையும் கொடுக்கும் அற்புத பாத்திரமாக தேவன் உருவாக்கினார். நம்ப முடிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். In Acts chapter 9 verses 13 and 26, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13, 26 ஆகிய வசனங்களிலே சவுல் அப்பொழுதுதான் மனம் திரும்பி இருக்கிறான். யாருக்கும் அதை குறித்து தெரியாது. இந்த சவுலின் பெயரை கர்த்தர் அனனியாவிடத்திலே சொல்கிறார். அனனியா சொல்கிறான், ஆண்டவரே, இவ்வளவு மோசமாக உம்முடைய சபையை ஜனங்களை அவன் வேதனைப்படுத்தி இருக்கிறான், தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். இந்த சவுலா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், அந்த சவுல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சவுல் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைகளிலே சாட்சி சொல்கிறார். ஆனாலும் 26ஆவது வசனத்திலே, the disciples were not willing to believe in him. They were not ready to accept him. அவனை குறித்து சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். இவனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சந்தேகத்திற்கு உரியவனாகியவர்கள் நினைத்த அதே சவுலை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய புத்தகங்களை எழுத கர்த்தர் பயன்படுத்தினார். சபைகள் பல கட்டுவதற்கு அந்த சவுலையே பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எந்த யோசேப்பை அவன் சகோதரர் எல்லாரும் வெறுத்து குழியில் தள்ளினார்களோ அந்த யோசேப்பையே அவர்களுக்கு ஜீவ ரட்சணை செய்கிறவனாக கர்த்தர் உருவாக்கினார் என்றால் அன்று செய்தவர் இன்றும் அதை செய்ய முடியும். ஆகவே உங்களை புறக்கணித்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள், தள்ளிவிட்டார்கள், விசாரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்களே உங்களை ஓரம் கட்டிவிட வேண்டாம். கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறோமா என்று பார்த்தால் அந்த கரம் நம்மை உருவாக்கி பயனுள்ள ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாக புறக்கணித்தவர்களுக்கே நாம் பயன்பட கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மோசேயை மறுதலித்து சந்தேகத்திற்குள்ளாகி ஓடி போற இந்த மோசேயை எப்படி இவ்வளவு பெரிய தலைவனாக உருவாக்கினார்? How did God shape this Moses to become the deliverer? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Exodus chapter 3 verses 1 through 20. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே all this was possible because of one unexpected divine encounter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாராத ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வருகிறார். அப்பொழுது அவன் கொஞ்சமும் நினைத்திராத ஒரு காட்சி அவன் கவனத்தை ஈர்க்கிறது. முட்செடி பற்றி எரிகிறது, அவிந்து போகவில்லை. அருகில் போக நினைத்தால் அவன் பெயர் சொல்லி கூப்பிடும் சத்தம் கேட்கிறது. பயப்படுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்கிறார். கீழ்ப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 20 வசனம் வரைக்கும் it was mostly God speaking to Moses. மோசே ஆண்டவரோடு பேசுவது ஆங்காங்கே ஓரிரு வார்த்தைகள் தான். ஆனால் கர்த்தர் தான் முழுக்க முழுக்க அவனோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எதிர்பாராத ஒரு தெய்வீக சந்திப்பு குறைத்து பார்க்கப்பட்ட, தகுதி இல்லாதவன் என்று விரட்டப்பட்ட இந்த மோசேயை கண்ணியத்திற்குரியவனாக, எல்லா கண்களும் ஏறிட்டு பார்க்கும் ஒரு மோசையாக கர்த்தர் உருவாக்கினதற்கு காரணம் there was a divine personal encounter. ஒரு தெய்வீக தனிப்பட்ட சந்திப்பு இருக்கிறது. தொடர்ந்து இந்த வேத பகுதியை தியானிக்கும் முன்பு என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, அன்று மோசையை ஒரு சந்திப்பினாலே நீர் மாற்றி அமைத்து மகிமைக்குரிய பாத்திரமாய் ஆக்கின அதே தேவன் இன்றைக்கு முச்செடியிலே வர வேண்டாம், நாங்கள் இருக்கிற இடத்திலே நீர் இறங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேத பாடத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும், பெரியோரோ சிறியோரோ, தனியாகவோ குடும்பமாகவோ இருந்தால் நீர் அவர்களை மாற்றுகிற, அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற, அவருடைய வாழ்க்கையின் பாதைகளை அற்புதமாக ஆச்சரியமாக மாற்றுகிற ஒரு சந்திப்பை கர்த்தர் இந்த நேரத்தில் கொடுப்பீராக என்கிற ஏக்கத்தோடு கர்த்தரை நோக்கி கேட்கிறேன். கர்த்தர் அதை செய்வாராக. ஆண்டவர் இவனை 3வது கட்டத்திலே, the third 40-year period, how did God shape him or make him? கர்த்தர் அவனை எப்படி உருவாக்குகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 விதத்திலே. 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். 7, chapter 7 of Acts and 36. இவனே, he brought them out. தமிழில் இன்னும் அழுத்தமாய் இருக்கிறது. இவனே,
இந்த மோசேயே, திஸ் மோசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவரை உருவாக்கும் விதத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் இவனை கொண்டு என்ன செய்தாராம்? இவனை அங்கே இருந்து இஸ்ரவேலரை அழைத்து வர வைத்தார். எந்த மோசே? 27ஆம் அதிகாரத்தில் எந்த மோசையை தள்ளி விட்டார்களோ அந்த மோசே தள்ளப்பட்ட எல்லாரையும் கட்டப்பட்ட எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிற தலைவனாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். This Moses who was pushed aside by a Hebrew, God had changed him to become the one who would lead people out of bondage and captivity. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அதை செய்தார்? அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அந்த மோசேயை கொண்டு 3 இடங்களிலே கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். எப்படி அவனை உருவாக்கினார்? த்ரூ இவனை, கொச்சைப்படுத்தப்பட்ட இந்த மோசேயை அழைத்து கொண்டு போகிற ஒரு மோசையாக எப்படி உருவாக்கினார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கொண்டு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், to the miracles and wonders. அல்லேலூயா. இதை மட்டும் மோசே செய்யாதிருந்தால் இஸ்ரவேலர் ஒருவரும் அவன் பின்னாலே போயிருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனை கர்த்தர் தலைவனாக, மீட்பனாக உருவாக்கி அவர்களுக்கு முன்பு காண்பிக்கிறார். முதல் முறை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு இயல்பாக இருக்கும் திறமை, தகுதிகளை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்து, அவனுக்கு இல்லாத தேவ கிருபையால் கிடைக்கும் திறமைகள், தகுதிகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனை உருவாக்கும் ஆண்டவர் அவனை உருவாக்கும் முதல் விதம் இந்த 3வது கட்டத்திலே, God was preparing him by equipping him. இதற்கு முந்தின 2வது முறையிலே God was emptying him. அவனுக்கு என்றிருந்ததை காலி பண்ணினார். 3வது முறையிலே காலி பண்ணி வைத்து விடாமல் God equipped him. தேவையானவைகளை தந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவசியப்படுகிறவைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, கர்த்தர் அவனை தகுதி உள்ள அந்த பொறுப்புக்கு, அந்த வேலைக்கு தகுதி உள்ளவனாக மாற்றினார். ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். எகிப்திலே அற்புதங்களை செய்தார். எகிப்திலே அவன் செய்த அற்புதங்கள் எதற்கு? அவருடைய ஜனங்களாகி இஸ்ரவேலருக்கும் அவரை அறியாத எகிப்தியருக்கும் யெகோவா தேவன் ஒருவர் தான் பெரிய தேவன் என்று நிரூபிப்பதற்காக. To prove that Jehovah God is the greatest of all. எகிப்திலே அவரை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களின் முக்கிய காரணம் அது. செங்கடலிலே அடுத்து இந்த ரெட் சி, செங்கடலிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதம் எதற்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரே காரியத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு தீமையாகவும் முடியும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எகிப்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் ஒவ்வொன்றையும் தம்மை நிரூபிப்பதற்காக செய்தார். இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்கிற நீதியையும் அவருக்கு விரோதமானவர்களுக்கு செய்கிற தண்டனையும் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். பாதை திறந்தது இஸ்ரவேலர் கடந்து வருவதற்காக. அதே பாதை பார்வோன் அழிவதற்காக மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. 3வது அற்புதம் செய்கிறார். எங்கே? 36வது வசனத்திலே, வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 40 ஆண்டுகளும் இந்த மோசேயை கொண்டு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார்? உணவுக்கு தேவையான அற்புதம், தண்ணீருக்கு தேவையான அற்புதம், எதிரிகள் தாக்க வந்தால் அவர்கள் கையிலிருந்து வெற்றியை வாங்கி கொடுப்பதற்கு தேவையான அற்புதம், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக 3வது செய்கிறார். தம்மை நிரூபிப்பதற்காக செய்தார். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக செய்தார். தம்முடைய ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதற்காக கர்த்தர் இந்த மோசேயை கொண்டு அற்புதம் செய்தார். மோசே, இதை செய்வதற்கு இந்த திறமை உனக்கு, நீ படித்தாயே யூனிவர்சிட்டி, அங்கே இருந்து வந்ததாப்பா? இல்லை, இல்லை. இந்த 3வது கட்டத்தில் தேவன் அவனை சந்தித்தார் அல்லவா? அந்த ஒரு சந்திப்பிலே கர்த்தர் அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுத்து தகுதிப்படுத்துகிறார். காலி பண்ணின தேவன், அவனை வெறுமையாக்கின தேவன் இப்பொழுது அவனை நிரப்புகிறார்.
தேவை உள்ளவைகளால் அவனை தகுதிப்படுத்துவதற்காக God was equipping Moses. எப்படி அவனை தகுதிப்படுத்தினார்? 3ஆம் அதிகாரம் Exodus chapter 3 verses 6 through 22, 6 முதல் 22 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேக்கு தேவன் தம்மை காண்பிக்கிறார். தான் யார் என்பதை காண்பித்து தம்முடைய செயல் திட்டத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். God was revealing his plan of action to Moses, makes him to understand that the time has come for God to answer the prayer and the cries of the people of God. இஸ்ரவேலரின் கதறுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் நேரம் வந்தது என்று அதை எப்படி செய்ய போகிறார் என்கிற செயல் திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதற்கிடையிலே அவன் மனதிலே சில கேள்விகள் வருகிறது. இவர் யார்? இவருடைய பெயர் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இவரை நம்பலாமா? என்னை மற்றவர்கள் நம்புவார்களா என்கிற சந்தேகமெல்லாம் வந்தபோது அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் களைந்து எறிகிற கர்த்தரை காண்கிறார். அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி அற்புதங்களை அவர் நடத்தப் போகிறார்? எப்பொழுது பார்வோன் அவர்களை விடுவான்? அவர்களை விடும்போது இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும் என்கிற முழு செயல் திட்டத்தையும் ரத்தின சுருக்கமாக கர்த்தர் மோசேக்கு சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் முதலாவது மோசேயின் மனதை நிரப்புகிறார். God was filling Moses' mind with God's plan of action. அல்லேலூயா. அவருடைய மனதிலே இந்த தேவனுடைய செயல் திட்டத்தை கர்த்தர் பதிய வைக்கிறார். ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தர் செய்வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். In chapter 3 and verse 12 of Exodus 3:12 கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், மோசேயே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளத்தையும் தருகிறேன் என்று God made a personal promise. எதற்கு? செயல் திட்டம் இருந்தால் மட்டும் போதாது, அதை செய்யக்கூடிய தேவன் எங்கோ இருக்கிறார் அல்ல, என்னை கொண்டு செய்ய போகிறார், என்னோடு இருந்து செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. God not only filled him with the knowledge of his plan, God also filled him with a hope and a confidence that this God can make it to come to pass. இந்த தேவன் இதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவும் கொடுத்தாலும் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆண்டவரே, எல்லாம் இருந்தாலும் என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், I may not be the right candidate என்று அவன் சொல்லுகிறான். From 1 to 7 in chapter 4, 4ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களிலே கர்த்தர் அவனுக்கு அற்புதமான அடையாளங்களை கொடுக்கிறார். God gives him signs which will convince the people of God that this Moses is not an ordinary man but God's choice. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நம்ப வைக்கிற அடையாளங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். God was equipping him. அல்லேலூயா. மனதை நிரப்புகிறார், உள்ளத்தை நிரப்புகிறார். அவன் கரங்களிலே அற்புதங்களை செய்யக்கூடிய அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து God was, அல்லேலூயா, God was equipping him. கடைசியிலே மோசே சொல்கிறான், God, I cannot speak, எனக்கு பேச்சு வராது என்று சொல்கிறார். அப்பொழுதும் கர்த்தர் விடவில்லை. Chapter 4 of Exodus and verse 14, 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் இருக்கிறானே, அவன் நன்றாக பேசுவான், அவனை நான் உனக்கு அனுப்புகிறேன் என்கிறார். கர்த்தர் அதையும் கொடுத்தார், கூட ஒரு ஆளையும் சேர்த்து கொடுத்தார். இது எல்லாம் எதற்கு? That is God's way of preparing. ஆயத்தம் செய்யும் தேவனுடைய 3வது முறை. காலி பண்ணி அப்படியே கதற விட்டு போகிற தேவன் அல்ல. அதற்கு பின்பு தேவையான அனைத்தையும் ஒவ்வொன்றாக மனதில் தருவார், ஆவியில் தருவார், கரங்களில் தருவார், சூழ்நிலையில் தருவார், அத்தனையும் தருவார். That's how this God equips. அப்படித்தான் இவர் தன்னுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறார். நம்ப முடிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலையிலும் கர்த்தர் இதை செய்வாராக. Judges chapter 6 verses 14 and 16. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 14-16 வசனங்கள். பராக்கிரமசாலி என்று அவனை அழைக்கிறார். வேற யாரையோ பார்த்து வந்திருக்கிறீரா என்று கேட்கிறார்.
அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அவனை பார்த்து, உன்னைத்தான் நான் மீதியானவருக்கு எதிராக அனுப்ப இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவனால் நம்ப முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவனை தகுதிப்படுத்துகிறார். எப்படி தகுதிப்படுத்துகிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி மோசேக்கு சொன்னாரோ, God by assuring his presence to be with Gideon, God was equipping him. அல்லேலூயா, ஆமென். அதோடு விட்டாரா? இல்லை. 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், chapter 6 and verse 34. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போவதற்கு முன்பு கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். The spirit of the Lord came upon Gideon. Why? That was God preparing him, equipping him. கர்த்தர் அவனை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதோடு விட்டாரா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In chapter 7 and verse 9, 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, again God gives him a promise. கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் கையிலே அதை நான் ஒப்பு கொடுத்து விட்டேனப்பா என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனால் நம்ப முடியவில்லை. 7ஆம் அதிகாரம் chapter 4 verses 14 and 15, 14-15 வசனங்களிலே எதிரியின் பாளையத்திலே போய் அவன் ஒற்று கேட்கிறான். கேட்கும்போது அங்கே இருவரில் ஒருவன் கண்ட சொப்பனத்தை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லி அர்த்தத்தையும் அவனே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நம்மை கிதியோனின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று எதிரியை வைத்து சொல்ல வைத்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார், விசுவாசம் வர செய்கிறார். Why? That's how God equips. கர்த்தர் அப்படி நம்மை தகுதிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தகுதிப்படுத்துவதன் மூலம் காலியான இடங்களில் தேவைப்படும் நன்மைகளை கர்த்தர் கொடுத்து நிரப்பி தகுதிப்படுத்துவதன் மூலம் கர்த்தர் மோசேயை உருவாக்கினார். மோசேயை மட்டுமல்ல, இந்த வேதபாடத்தில் கர்த்தருடைய சமூகத்தை கவனித்து கேட்கிற உங்களையும் கர்த்தர் அப்படியே தம்முடைய கரங்களில் தகுதிப்படுத்தி பயன்படுத்த, அல்லேலூயா, உருவாக்க இடம் கொடுக்கும்படி கேளுங்கள். அவருக்கு விருப்பம் உண்டு. தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்க கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. The second method with which God was preparing Moses in this third 40-year period, 3வது 40 ஆண்டிலே கர்த்தர் மோசேயை உருவாக்கின இன்னொரு விதம். 37வது வசனம், verse 37. இந்த மோசே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்கிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்காக எழுப்புவார். God will raise up a prophet like me என்று from your brethren என்று மோசே அவர்களுக்கு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் கடைசியிலே பார்க்கிறோம், இந்த மோசேயே, this Moses, அல்லேலூயா, கொச்சைப்படுத்தப்பட்ட மோசேயை தகுந்த பாத்திரமாக நிரப்பி உருவாக்கினார். இரண்டாவது, விரட்டப்பட்ட அந்த மோசேயை, இந்த மோசேயை கர்த்தர் யாராக வைத்திருக்கிறார்? தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். Hallelujah. Not only a leader, not only a deliverer, God has raised him to become a prophet. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தீர்க்கதரிசி. இவன் யார்? இந்த மோசே, this Moses. Which Moses? In chapter 4 of Exodus verses 10 through 16. 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே யாத்திராகமம். இந்த மோசே கர்த்தரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயுள்ளவன், எனக்கு பேச்சே வராது. I am a stutterer. Hallelujah. Amen. I cannot speak coherently. எனக்கு தெளிவாக பேச தெரியாது, பேச்சு வராது என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட இந்த மோசே, this Moses who was a stutterer, you know how God transformed him? கர்த்தர் எப்படி அவனை மாற்றினார் தெரியுமா? To become the spokesperson for God. கர்த்தருக்கு வாயாக இருக்க, கர்த்தர் பேசுவதை மனிதருக்கு பேச பேச்சு வராது, திக்குவாய் என்று சொன்ன அவரை தேவனுடைய வாயாக, a spokesperson for God, கர்த்தர் உருவாக்கினார்.
அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அந்த கர்த்தர் இன்றைக்கும் எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, என்னால் அது வராது இது வராது என்று நம்மை குறைத்தே சொல்கிறோமே, நம்மையும் ஆண்டவர் அற்புதமாக அவருக்காக இயங்கும், அவரை பிரதிபலிக்கும் நபராக மாற்ற முடியும். நம்மினால் கரங்களை உயர்த்தி என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கேட்கிறேன். அல்லேலூயா. In chapter 6 verses 29 and 30 of Exodus, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களிலும் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் கர்த்தரிடத்தில் மோசே சொல்கிறார், ஆண்டவரே, you are asking me to speak to Pharaoh, but what if Pharaoh would not listen to me? பார்வோனிடத்தில் சொல்லுகிறேன், ஆனால் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் ஆண்டவரே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? How do I know என்று சொல்ல உடனே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சந்தேகப்படுகிறான், ஒருவேளை நம்பாமல் போய் விடுவானா என்று. Moses was doubting. This Moses, which Moses? Moses who was a doubter, சந்தேகமுள்ள ஒரு மோசே, நம்ப முடியாத மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்டவனை ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற மோசே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக ஆசீர்வதித்து நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது செய்தது என்ன செய்தார் என்று சொல்கிறேன். First God was equipping him. தேவன் தேவையானவைகளை கொடுத்து தகுதிப்படுத்தினார். இப்பொழுது God is empowering him. அவனுக்கு அதிகார முத்திரையை கொடுக்கிறார். எப்படி? இவன் பேசுவது தேவன் பேசுவதற்கு சமம். ஹல்லேலூயா, ஆமென். When Moses speaks, he speaks as the oracle of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய குரலாக பேசுகிறான், தேவனுடைய அதிகாரத்தோடு பேசுகிறான். கர்த்தர் பேசுவதை அவன் கேட்டிருக்கிறான், அதை நமக்கு பேசுகிறார் என்று. Now God was empowering him. அவனுடைய குரலுக்கு, அவன் பேச்சுக்கு கர்த்தர் ஒரு அதிகார அங்கீகாரத்தை கொடுக்கிறார். That is another way God will prepare us. கர்த்தர் மோசேயை உருவாக்கின இரண்டாவது விதம், கர்த்தர் தம்முடைய அதிகார அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். God was empowering Moses. அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தர் எப்படி அவருடைய அதிகார முத்திரையை மோசேக்கு கொடுத்தார் தெரியுமா? You know how did God grant, affix his seal of approval upon Moses? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Numbers 12 verses 6, 7 and 8. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே, ஆரோன், மீரியாம் மூவரும் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் ஆரோனும் மிரியாமும் மோசேயின் மனைவியை குறித்து குறைவாய் பேசிவிட்டார்கள். கர்த்தர் அதை கேட்டு நியாயம் சொல்வதற்காக வர வைத்திருக்கிறார். அப்பொழுது ஆரோன் மோசே இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். If there was a prophet among you, I will reveal myself to that prophet in dreams or through visions என்று சொல்லிவிடுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் தெரியுமா? இதை சொல்லும்போது ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. எப்படி தெரியும்? Exodus chapter 7 and verse 1 கர்த்தரே சொன்னார், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Aaron, your brother Aaron shall be your prophet. Aaron was a prophet. மிரியாம் தீர்க்கதரிசியா? ஆம், மிரியாமும் தீர்க்கதரிசி. இரண்டு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயும் இருக்கிறான். கர்த்தர் அந்த நேரத்தில் தம்முடைய அதிகார முத்திரையை மோசேக்கு கொடுக்கிறார். எப்படி? தீர்க்கதரிசி, சாதாரண தீர்க்கதரிசி ஆயிருந்தால் சொப்பனத்திலே பேசுவேன், தரிசனத்திலே பேசுவேன். ஆனால் மோசேயோடு அப்படி நான் பேசவில்லை, நேருக்கு நேர் பேசுகிறேன், முகமாய் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எங்கோ மறைந்து பேசவில்லை, என் சாயலை அவன் பார்க்கிறான். I face to him as man would speak to another man face to face. அப்படி சொன்னது அர்த்தம் என்ன?
தீர்க்கதரிசியா இருந்தால் இப்படித்தான் பேசுவேன், மறைந்து பேசுவேன். ஆனால் மோசேயோ தீர்க்கதரிசியை விட உயர்ந்தவன், மேலானவன். He is more than a prophet. ஒருவேளை you both have been appointed through by me as prophet and prophetess. உங்கள் இருவரையும் தீர்க்கதரிசினியாக நான் நியமித்திருக்கிறேன். மோசேக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். But Moses, though he is your younger brother, he is more than a prophet. உங்கள் தம்பியா இருந்தால் கூட அவன் தீர்க்கதரிசியை விட பெரியவன் என்று கர்த்தரே அப்ரூவல் வைத்தார். இருந்த 2 தீர்க்கதரிசி முன்னாலே சொல்லிட்டார், வேற ஆள் மட்டும் சொல்லல, அவர்கள் முன்னாலே கர்த்தர் அங்கீகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் செய்தது in Deuteronomy 18 and verse 15, Moses makes this prophecy. மோசே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அதைத்தான் ஸ்தேவான் எடுத்து சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம்? God will raise a prophet like me from your brethren. ஹல்லேலூயா. உங்கள் சகோதரருக்குள்ளே என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார் என்று மோசே சொல்கிறார். But in verse 18, அதே அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 18வது வசனத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே இப்ப சொல்றார். It is not Moses. Now God is speaking. Moses, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் சகோதரரிலிருந்து நான் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பேன் என்று கர்த்தரே பேசுகிறார். அப்படி என்ன தெரிகிறது? மோசே பேசின அந்த வார்த்தைகளை கர்த்தர் நேரடியாக பேசி God affixed his seal of approval upon Moses. God's way of empowering. மோசேக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். தம்முடைய அங்கீகார முத்திரையை மோசேயின் மேல் ஆண்டவர் பதிக்க காண்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதோடு நிறுத்தினாரா? Whenever Israel faced a problem, whenever they faced a situation, they need an answer or direction, they came to Moses. Moses sought the face of God, and always God spoke to Moses, and Moses, hallelujah, amen, and Moses delivered those words to the people. தேவைப்படும் போது, பிரச்சனைக்கு பரிகாரம் வரும்போது இவனை தேடி வருவார்கள். கர்த்தரிடத்திலே கேட்பான் மோசே. கர்த்தர் மோசையோடு பேசுவார். அதை மோசே அவர்களுக்கு சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்களுக்குத்தான் நிலம் கொடுக்க வேண்டும். யூதர்களில் இருந்த சட்டம், ஆண் வாரிசு இல்லாவிட்டால் அந்த குடும்ப சொத்து வேறு எங்காவது போய்விட வேண்டும் என்று இருந்த நிலைமை. அப்பொழுது in Numbers chapter 27, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பெண்கள் மட்டுமே பிள்ளைகளாயிருந்த அந்த குடும்பத்தினர், பெற்றோர் மரித்து விட்டார்கள். நிலம் அவர்கள் அந்நியருக்கு போக போகிறது. மோசே இடத்தில் வந்து, எங்கள் தகப்பன் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார், எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டபோது இதுவரை சந்தித்திராத ஒரு பிரச்சனை, நியாயப்பிரமாணத்தில் அதுக்கு இடமும் இல்லை. மோசஸ் sought God, கர்த்தரை தேடுகிறார். கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். இப்படி செய் என்கிறார். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 17:1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த புத்தகங்களில் பார்க்கும்போது பல இடங்களிலே there is one phrase which is repeated many a time, and that is, and God said to Moses. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Why? God was affixing his seal of approval upon Moses. திக்கு வாய் என்று சொன்னானே, அந்த வாயுள்ள மனிதனுக்கு தம்முடைய வாயாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அங்கீகார முத்திரையை அவன் மேல் வைக்கிறார். பலமுறை வைத்து ஜனங்களுக்கு அதை நிரூபித்து காண்பித்தார். இந்த தேவன், ஹல்லேலூயா, உங்கள் மேலும் தம்முடைய அங்கீகார முத்திரையை வைத்து அதிகாரப்படுத்த விரும்புகிறார், தகுதிப்படுத்துவார். He will equip you with whatever is needed for the task. அதோடு மட்டுமல்ல, he will empower you. அவர் உங்களை அதிகாரப்படுத்துவதற்கு தம்முடைய அங்கீகார முத்திரையை கொடுப்பார். அதோடு நிறுத்தினாரா? Deuteronomy 34 verse 12, 34ஆம் அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினது இல்லை. இந்த வார்த்தையை கர்த்தரே எழுதுகிறார். கர்த்தரே எழுதுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை, the seal of approval upon Moses,
empowering him to become the spokesperson for God, the voice of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கர்த்தருடைய குரலாக இருக்க கர்த்தர் அவனை அதிகாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை அதிகாரப்படுத்துவீராக. equip me o God, empower me o God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு பின்பு யோசுவாவை தலைவனாக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். Numbers 27 verses 18, 19 and 20. என்னாகமம் 27 அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். Deuteronomy 1 and verse 38. உபாகமம் 1 அதிகாரம் 38 வசனம். யோசுவாவை தலைவனாக, சாதாரண யோசுவாவை தலைவனாக ஆக்கும்போது கர்த்தர் அவனை எப்படி தகுதிப்படுத்துகிறார்? மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ உன் கையை அவன் மேல் வைத்து உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. You give some of your authority to Joshua. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படின்னு அர்த்தம் என்ன? Empower Joshua. ஹல்லேலூயா. அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பாயாக என்று கர்த்தர் அப்படித்தான் ஒரு மனிதனை உருவாக்கும் போது தகுதிப்படுத்துவதோடு நிறுத்தாமல் கர்த்தர் அதிகாரப்படுத்தி அங்கீகாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்கள் மேல், என் மேல் மோசேயின் கரம் இப்பொழுது வராது, ஆனால் தேவனின் கரம் இந்த நேரத்தில் வந்து ஹல்லேலூயா தேவையான அங்கீகாரத்தை, தேவையான கிருபையை நமக்கு கொடுத்து God can and wants to empower you as you are listening to God's holy word. Luke chapter 24:49. லூக்கா 24:49. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பரமேற போகிறார், அவர்களை விட்டு பிரிய போகிறார், அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளிலே கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு போகாமல் அங்கே தரித்திருங்கள், ஏனென்றால் உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் உங்கள் மேல் வர இருக்கிறது. You will be endued with power. You will be empowered. Hallelujah. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை அதிகாரப்படுத்துகிற, எங்களுக்கு அங்கீகார முத்திரையை தருகிற பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். The third preparatory method God used in Moses' life during this third 40-year period. மூன்றாவது 40 ஆண்டுகளிலே அவனை உருவாக்க கர்த்தர் பயன்படுத்தின மூன்றாவது விதம். Chapter 7 of Acts verse 38. முதலாவது தகுதிப்படுத்துகிறார் இந்த மோசேயை. இரண்டாவது அதிகாரப்படுத்துகிறார் இந்த மோசேயை. மூன்றாவது 38 வசனத்தில் வாசிக்கிறோம், அல்லேலூயா, நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் this man, இந்த மோசே. அல்லேலூயா. ஆமென். இந்த மோசே, இந்த மோசே, இந்த மோசே. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த வசனத்தை பாருங்கள். இந்த மோசே யார்? திஸ் மோசஸ் நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்தில் சபைக்குள்ளே இருந்தவன். சபைக்குள்ளே இருந்தவன். He was one of the members of the church in the wilderness. வனாந்தர திருச்சபையிலே இருந்த லட்சக்கணக்கானவரில் ஒருவன், சபையில் ஒருவன், சபைக்கு உள்ளிருந்த ஒருவன். ஆமென். ஆமென். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் யாராக மாற்றி இருக்கிறார் தெரியுமா? அவர் தம்முடைய ஜீவ வாக்கியங்களை, when God wanted to, hallelujah, amen, place his living words with, or deposit his living words with his people, chosen people, his church. அவருடைய சபைக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய ஜீவ வாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த போது அவரே நேராக பேசாமல் சபையில் லட்சத்திற்கு 6 லட்சம், எத்தனை லட்சங்கள், அத்தனையில் ஒன்றாக இருந்தவனை கர்த்தர் ஒரே ஒருவனாக பிரித்து வைக்கிறார். One who was one among the million turns out to be the only one. The only one. Hallelujah. லட்சங்களில் ஒருவனாய் இருந்தவனை
ஒரு தகுதி உள்ள ஒரே ஒருவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். லட்சத்தில் ஒரு ஆளா இருந்தாலும் யாருன்னே தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் என்று காண்பிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத உயர்வை தந்திருக்கிறார். ஆமென். The third method of God preparing Moses in the third phase was God exalted Moses. மோசேயை கர்த்தர் பிறரை விட உயர்த்தி காண்பித்தார். கர்த்தர் ஒரு மனிதனை தலைவனாக வைக்கும் போது செய்கிற மூன்றாவது காரியம் தகுதிப்படுத்துவார், அதிகாரப்படுத்துவார், மூன்றாவது உயர்த்தி வைப்பார். God will equip, God will empower that man, then God will exalt that person. Esther chapter 10 and verse 2. எஸ்தரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் அங்கு சொல்லி இருக்கிற வசனத்திலே ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இருக்குதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த மொர்தெகாயை பயன்படுத்தி தலைவனாக இரட்சகனாக ஆக்குவதற்கு கர்த்தர் மூன்றாவது ஒரு படியை வைத்திருந்தார். உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். அல்லேலூயா. Psalm 89:19, சங்கீதம் 89 வசனம் 19, சங்கீதம் 78 வசனம் 71, Psalm 78 and verse 71. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பின்னாக சென்ற இந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு தலைவனாக கர்த்தர் வைத்தார். வைக்கும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். I have exalted one chosen from the people. Hallelujah. That's how God prepares. கர்த்தர், ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் உருவாக்கும் ஒரு விதம் உண்டு. அதிலே கர்த்தர் தாம் பயன்படுத்த தெரிந்து கொண்ட நபரை கர்த்தர் உயர்த்துகிறார். God exalts the one chosen. ஆமென். Or the chosen one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். மோசே எப்படி மாற்றினார்? One among the million turned out to be the chosen one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒருவனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். மோசே எந்த அளவுக்கு உயர்த்தினார்? John 1:17, யோவான் 1:17, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. அதற்கு முன்பு சொல்கிறார், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மனுக்குலத்துக்கு அருளப்பட்ட இரண்டு பெரிய காரியங்கள், ஒன்று கிரேஸ் அண்ட் ட்ரூத், இன்னொன்று தி லா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு கிடைத்ததை போல தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு மோசேயின் மூலமாய் கிடைத்தது என்றால் கர்த்தர் எந்த அளவுக்கு மோசேயை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த மோசே? புறக்கணிக்கப்பட்ட, மறுதலிக்கப்பட்ட, விரட்டப்பட்ட இந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தினார், உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கு இரண்டு காரியங்களை கொடுத்தார். ஒன்று நியாய பிரமாணத்தை கொடுத்தார், இன்னொன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் 25:40, யாத்திராகமம் 25:40 காண்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தின் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் வாசஸ்தலத்தின் வரைபடத்தை கொடுத்தார். ப்ளூ பிரிண்டை கர்த்தர் கொடுத்தார். வேறு யாருக்கும் கர்த்தர் அதை கொடுக்கவில்லை. The living words of God. ஹல்லேலூயா. உலகத்தில் போதனை பலர் மூலமாய் வந்ததுண்டு, பலர் நற்போதனைகளை செய்திருக்கிறார்கள். மோசேயின் மூலமாய் வந்த போதனைக்கு பெயர் வெறும் போதனை அல்ல, அங்க சொல்லி இருக்கிறது ஜீவ வாக்கியங்கள், லிவிங் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தின் கீழ் இருக்கிற மனிதனை ஜீவனுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக பயணிக்க செய்யும், மாற்றத்தை தெரிவிக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வாக்கியங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். அந்த ஜீவ வாக்கியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு உயர்த்துகிறார்? யாத்திராகமம் 24:18, யாத்திராகமம் 34:28, 24:18 and 34:28. இந்த வசனங்களிலே பார்க்கும்போது 40 40 80 நாட்கள் புசியாமலும் குடியாமலும்
தேவ சமூகத்தில் முகமுகமாய் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கும் இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை, மோசேக்கு மட்டும் கிடைத்தது. இதற்கு மேலாக பலர் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு கிடைத்தது புசியாமலும் குடியாமலும் இருப்பது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் நேருக்கு நேர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் அற்புத கிருபை அவனுக்கு கிடைத்தது. இந்த மோசே எந்த அளவுக்கு உயர்த்தினார்? எபிரேயர் 3:2 கர்த்தர் அவனை குறித்து எழுதுகிறார், மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எண்ணாகமம் 12:3, நம்பர்ஸ் 12:3, பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவன் மோசே. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், மிக உண்மை உள்ளவன், மிகவும் சாந்த குணம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த மோசே எந்த அளவுக்கு உயர்த்தினார்? தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவே ஊழியம் செய்வதற்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களோடெல்லாம் கர்த்தர் பேசாமல் மோசையின் மூலமாகத்தான் ஜனங்களோடு பேசினார். ஆண்டவர் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் மத்தியஸ்தனாக கர்த்தர் மோசேயை வைத்தார். அவர்களை அழிக்க கர்த்தர் கோபம் கொண்ட போது, வேண்டாம் ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே என்று பரிந்து பேச, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, God made Moses to play the role of a mediator between him and the chosen people in the wilderness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதோடு அவ்வளவுதானா உயர்த்தினார்? உபாகமம் 34:6, 34:6, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவு உயர்த்தினார் தெரியுமா? அவன் மரித்த போது கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அவன் பிரேத குழி யாருக்கும் தெரியாமல் ஆக்கினார். ஏன்? இவனை போல உயர்த்தப்பட்ட மனிதன் இல்லை. ஆண்டவரின் குரலாக இருந்தவன். அவன் கல்லறையை மட்டும் வைத்திருந்தால் அவனை கடவுளாக ஆக்கியிருப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்காதபடி உயர்த்தப்பட்டவனை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, thank you Lord for equipping me. Thank you Lord for empowering us. Thank you Lord for exalting us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதிப்படுத்துகிறீர், அதிகாரப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர் கர்த்தாவே. இவையெல்லாம் எதற்கு? உம்முடைய கரங்களில் பயன்படுவதற்காக. கர்த்தர் இந்த ராத்திரியிலே ஒவ்வொருவரையும் இந்த 3 கிரியைகளினாலே நம்மையும் உருவாக்குவாராக. இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு கடினமான 2 நிலைகள் இருந்தது. அதை கடந்து வந்த பின்பு, காலி பண்ணின பின்பு இந்த 3ஐயும் தருகிறார். எனக்கு இருக்கிறது, என் மாம்ச பலத்தை வைத்து செய்வேன் என்றால் இது கிடைக்காது. ஆண்டவர் நாம் சார்ந்திருந்தவர்களை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் தகுதிப்படுத்தி, அதிகாரப்படுத்தி, உயர்த்தி பயன்பட வைக்கிறார். What an honor. Hallelujah. கர்த்தாவே, 3வது 40 ஆண்டுகளிலே 3 விதங்களில் மோசேயை நீர் உருவாக்கின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது நிலைமையை பாருங்கள். கர்த்தர் மோசேயை இஸ்ரவேலின் சமூகத்திலே பயன்பட கொண்டு வந்து வைக்கிறார். Was Moses perfect altogether? அவன் முழுவதும் பூரணமானவனாய் இருந்தானா? இல்லை. அவள் எத்தனையோ குறைகள் இருந்தது. நம்மை போலவே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்மை போலவே இருந்தான். அவன் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. பல நேரத்திலே ஆண்டவரிடத்திலே கோபித்துக் கொண்டான். ஆண்டவரிடத்திலே சில நேரத்தில் வாதம் பண்ணினான். எல்லாம் அவனில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு குறை இருக்குது என்பதற்கு ஒதுக்கி விடாமல் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் அந்த குறைகளை அவனை விட்டு அகற்றுகிறார். எத்தனை வருடம் அகற்றினார்? அவன் இஸ்ரவேலுக்கு அனுப்பினதிலிருந்து அவன் கண்ணை மூடும் வரை அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை சுத்திகரித்துக் கொண்டிருந்தார். ஆமென். மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது நாளைக்கே பெர்ஃபெக்டாக கொண்டு வைப்பார் என்று நினைக்காதிருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்வார். வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்வார். அவர் விரும்பாதவைகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்வார். அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. பல முறை மோசே, போதும் ஆண்டவரே, என்னை கொன்று போடும் என்று கூட ஜெபித்திருக்கிறான். எண்ணாகமம் 11 அதிகாரம் 15 வசனத்திலே, Lord, kill me, I don't want to live.
என்று விரக்தி அடைந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்களுடைய கோபம் அவனை தாக்கி இருக்கிறது. அவனால் சகிக்க முடியவில்லை, என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியும். I want to give up, oh God என்று பலமுறை சொல்லி இருக்கிறான். ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது பெர்ஃபெக்டாக இருப்போம், எல்லாம் நன்றாக இருக்கும் என அல்ல. எல்லாருக்கும் வருவதை போல நமக்கும் வேதனைகள் வரும், பாரங்கள் வரும். விட்டு விடலாமா, போய்விடலாமா என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனாலும் கர்த்தர் மோசையை விடவும் இல்லை, மோசே கர்த்தரை விடவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாழ்நாள் முழுவதும் உருவாக்கினார். அல்லேலூயா. ஆமென். அந்த கர்த்தர் நம்மிலும் கிரியை செய்து தம்முடையதை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த மூன்றாவது கட்டத்தின் உருவாக்குதலிலே கர்த்தர் மோசைக்கு செய்தது போல நமக்கும் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். யாத்திராகமம் 5:23, 6:1, 14-15, chapter 5 of Exodus verse 23, chapter 6 and verse 1, chapter 14 and verse 15. இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது many a time Moses was hesitant. அவனுக்குள் தயக்கம் இருந்தது, அவனுக்குள் தைரியம் இல்லை, இது வேண்டாம் என்கிற தடுமாற்றங்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தம்மை அவனுக்கு சொன்னபோது தன் தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் தள்ளிவிட்டு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தயக்கம் வராது, தடுமாற்றம் வராதுன்னு கர்த்தர் சொல்லல. இவைகள் வரும், ஆனாலும் அவைகளின் நடுவே கர்த்தர் ஒன்றை சொல்வார் என்றால் அதற்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. In Exodus 19:9, 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயிடத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் மேகத்தின் மேல் கர்த்தர் காட்சி அளிப்பதாக சொன்னார். ஏன் அப்படி செய்வாராம்? உன்னை என்றைக்கும் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்ட மனிதன் நீதான் என்று I want people to trust you. To make it happen, I will appear on the cloud என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நம்பணும்பா, அதுக்கு தான் வருகிறேன் என்கிறார். But in chapter 20 and verse 20, 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த நிகழ்ச்சியை மோசே சொல்லும்போது அவர் ஏன் வந்தார் தெரியுமா? என்னை நம்ப வைப்பதற்குன்னு சொல்லல. அவர் வந்ததற்கு காரணம் தேவ பயம் உங்கள் முகத்துக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. தன்னை அவன் மையப்படுத்தவில்லை, தேவனை மையப்படுத்தினான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்காகத்தானப்பா வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் மோசேயோ தனக்காக வந்தார் என்று தனக்கு பெருமை சேர்க்க, புகழ் சேர்க்க விரும்பாமல் இல்லை, ஆண்டவருக்காகத்தான் வந்தார். அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையிலே கர்த்தரே என்னை மேன்மைப்படுத்தினால் கூட கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை நான் எடுக்கவே மாட்டேன் என்று தாழ்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது, Exodus chapter 17 verses 8-15, 17ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். எகிப்தை கடந்து வந்தாயிற்று, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாகிவிட்டது. First battle, the Amalekites have come against them. அமலேக்கியர்கள் அவரை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். முதல் யுத்தம். இதற்கு முன்பு ஒரு யுத்தமும் நடந்ததில்லை அவர்களுக்கு. யுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது. First battle, totally unprepared. அவர்கள் ஆயத்தமாகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே, இந்த கோலை வைத்து எகிப்திலே ஏராள அற்புதங்களை செய்திருக்கிறேன், இந்த கோலை வைத்து செங்கடலிலே அற்புதங்களை செய்திருக்கிறேன், இந்த கோலை வைத்து கண்மலை அடித்தேன், தண்ணீர் வந்தது ரெவிதீமிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாகத்தான் வந்தது, அதே அதிகாரத்தில் தான் அது இருக்கிறது. ஆகவே இதே கோலை வைத்து நான் இஸ்ரவேலரை அடித்து தள்ளுவேன் என்று அவன் நினைப்பதற்கு பதிலாக மோசே செய்வது, அல்லேலூயா, யோசுவாவே, நீ பாளையத்திலே பட்டயத்தோடு நெல், நான் தேவ சமூகத்தில் கோலை எடுத்துக்கொண்டு போய் என் கோலை நான் பயன்படுத்துவதற்கு பதிலாக தேவனுக்கு நேராக நீட்டுவேன். அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும். கோலும் கையும் உயர்ந்த போது இஸ்ரவேல் ஜெயித்தது, கையும் கோலும் இறங்கின போது அமலேக்கு ஜெயித்தது. ஆரோனும் ஊரும் மோசையின் கையை தாங்கினார்கள். மாலை முதல் கையும் கோலும் இறங்காமல் இருந்தது.
அப்பொழுது முழு வெற்றியை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படி சொல்ல விரும்புகிறேன், மோசேயே, கர்த்தர் உன்னை வல்லமையாக பயன்படுத்தி எகிப்திலே எத்தனை அற்புதங்களை செய்திருந்தாலும், செங்கடலிலே பார்வோனின் சேனையை கவிழ்த்திருந்தாலும், மோசே இங்கு சொல்வது என்ன தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்திலும் என் பழைய அனுபவங்களை நான் சார்ந்திராமல், பழைய வல்லமையை சார்ந்திராமல் தேவ சமூகத்திற்கு சென்று ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் செய்தது ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமையை நான் நம்ப விரும்புகிறேன். அல்லே, கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் இந்த 3 நிலையிலும் நம்மை உயர்த்தி, தகுதிப்படுத்தி, அதிகாரப்படுத்தி, உயர்த்தி உபயோகிக்க வேண்டுமா? Never minimize the significance or the role of prayer in your life. நம் வாழ்க்கையிலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை ஒரு நாளும் குறைக்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுதே ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்று மாலையில் நம்மோடு தெளிவாக பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மோசே, தகுதியில்லாத மோசே, விரட்டப்பட்ட மோசே, இந்த மோசே, தள்ளப்பட்ட மோசே, ஹல்லேலூயா, இந்த மோசேயை தலைவனாக, மீட்பனாக கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? இதற்கு முன்பு இருந்தவைகளை காலி பண்ணினவர் இப்பொழுது தேவைப்படுபவைகளை அவர்களுக்கு கொடுத்தார், 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 தகுதிப்படுத்தினார். கர்த்தர் இந்த ஜெப நேரத்திலே அதை செய்வாராக. இனி இருந்ததெல்லாம் போய்விட்டதே என்று ஏங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, இது கர்த்தர் உங்களுக்கு தருகிற நேரமா இருப்பதாக விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள கேட்கிறேன். ஆண்டவரே, நீர் உமக்கென்று என்னை பயன்படுத்த தேவையானதை இப்பொழுது தருவீராக, என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் நம்பிக்கையை பெறச் செய்வாராக. உங்கள் மனதை நிரப்புவார், உங்கள் உள்ளத்தை நிரப்புவார், உங்கள் கரங்களை நிரப்புவார், உங்கள் சூழ்நிலைகளை நிரப்புவார். அவர் தகுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பேச முடியாத, பேச தெரியாத, திக்கு வாயுள்ள இவனை தேவனுடைய வாயாக கர்த்தர் உருவாக்கினார், அதிகாரப்படுத்தினார், அங்கீகாரம் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற God wants to affix his seal of approval upon your life. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, அதிகாரப்படுத்தும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார் பலமுறை நினைத்த உங்கள் வாழ்க்கையில உங்கள் சொல்லுக்கு மதிப்பு வரத்தக்கதாக கர்த்தர் அங்கீகாரம் கொடுப்பாராக. ஆமென். 1000, 10,000, லட்சத்தில் ஒரு ஆளாயிருக்கும் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளாக கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவர். God can exalt you who is one among the million to become the chosen one. O-N-E. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாற்ற வல்லமையுள்ளவர், கனப்படுத்தி உயர்த்த வல்லமையுள்ளவர். கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? உடைய வசனத்திற்கு முன்பு, இந்த மாலையில் எங்களோடு இடைப்பட்ட ஆவியானவரின் செயலுக்கு முன்பு எங்களை ஆராய்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் பல நேரத்தில் தயக்கங்கள், தடுமாற்றங்கள் உண்டு. ஆனால் நீர் உணர்த்தும் போது முழுமையாக கேள்வி கேட்காமல் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருளும். நீர் எங்களையே மேன்மைப்படுத்துவதற்காக செய்திருந்தாலும் நாங்கள் எங்களை அல்ல, உம்மை மட்டுமே உயர்த்தி காண்பிக்க கிருபை தருவீராக. எங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை எந்த கட்டத்திலும் குறைக்காதபடி காத்துக்கொள்வீராக. உணர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும், ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும், ஒன்றுமே புரியவில்லையே என்று கலங்கி ஜெபித்தவர்களையும் ஆண்டவருடைய மாலையிலே நிறைவாய் சந்தித்து, ஒரு சந்திப்பில் மோசேயை உருமாற்றம் செய்து அனுப்பின அதே கர்த்தர் இந்த ராத்திரியில் ஒரு தெய்வீக சந்திப்பை அருளி பெரும் மாற்றத்தை கொடுப்பீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God equip you, empower you and exalt you so that he will be glorified through all of these. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.